அன்னைக்கு அப்படிதாங்க நாங்கள் ஊட்டி போயிட்டு வரும்போது அன்னூர் வந்துட்டோம். சரி இங்கே சாப்பிட்டு போகலான்னு ஒரு நல்ல ஹோட்டலாக சாய்ஸ் பண்ணலான்னா புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹோட்டல் விசிட் பண்ணி பார்க்கலான்னு அங்கே போனோம். ஹோட்டல் பார்க்குறக்கு காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரேட்டும் காஸ்ட்லியாக தான் இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் அங்கே இருந்தது என்னமோ வந்துட்டு ஃபுட்டு செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரேட்டு வந்துட்டு ஒர்த்தாக தான் இருந்துச்சு நார்மலாக. இது வந்துட்டு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலுங்க. செம்ம குவாலிட்டியான ஃபுட்டுங்க. நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணது ஒரு மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணோம். வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு 2 இட்லி, அது வந்துட்டு ₹25. அப்புறம் ஒரு தோசை, அது வந்துட்டு ₹50. மஷ்ரூம் பிரியாணி வந்துட்டு 145. இங்கே வந்துட்டு வெஜ் மட்டன் பிரியாணி, வெஜ் சிக்கன் பிரியாணி, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அண்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு பீஸ்ஃபுல்லான டைனிங் ஏசி செட்டப்பில் வேறு லெவல் மேலே வேலை லுக்கில் பார்ப்பீங்க. சூப்பராக இருக்குது. அவுட் சைடு அந்த விண்டோ செட்டப்பில் வாட்சிங்க்கு வேறு லெவலில் இருக்குது. காஃபி டீயுமே வந்துட்டு சாப்பிட்றேன்னா இங்கே நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ₹15 தான் நார்மல் ரேட்டு தான். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னூரில் அமைஞ்சிருக்க குக்கு பவனம் தாங்க. நம்ம கேஜி ஸ்கூலுக்கும் என்எம் ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்தில் விஜிஓசி நாட்டுக்கோழி அந்த கடைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம் வேறு லெவல் இருக்குது. நாங்கள் இங்கே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பையன் விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் அப்பா அம்மா கூட வரும்போது அவன் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டான். அவுட் சைட் செட்டப்புமே சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ், காஃபி எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எப்படி